சொல்லவில்லை, எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் எங்களுக்கு போராட தெரியாது என்றாலும் கூட நான் உதாரணத்திற்கு சொன்னேன். முகமது நபியுடைய காலத்திலே ஒரு யுத்தத்திற்கு வரும்போது ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தது. ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையை தூக்கிக் கொண்டு வருகிறது, யுத்த நேரத்துக்கு தூக்கிக் கொண்டு வருகிறது. கிழங்கு நண்பர்களே, நான் இங்கே சொல்லுவதல்ல, இமயமலையுடைய உச்சியிலே சொல்லுவேன். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எங்களையும் இருக்கிற ரத்தத்தில் ஓடுகிற உண்மை இதுதான் கலந்து ஓடுகிறது. அந்த குழந்தையை கொண்டு வரும்பொழுது முகமது நபி கேட்டார்கள், இந்த குழந்தையை கொண்டு வந்து என்ன தாயை செய்வாய், எதற்கு பிரயோஜனப்படும்? யுத்த காலத்திலே இந்த குழந்தை எதற்கு பிரயோஜனப்படும்? அந்த தாய் சொன்னது, உங்களின் மீது நம்முடைய படையின் மீது ஏதாவது அம்பு பாய்வானால் அந்த அம்பு நம்முடைய படை சார்ந்தவர்களை தாக்காமல் இருக்கும் பொருட்டு அந்த அம்பை நோக்கி என்னுடைய குழந்தையை காட்டுவேன், என்னுடைய குழந்தை போனால் போகட்டும், நீதி நிலைக்க வேண்டும் என்று சொன்னது. அதுவே தான் எங்களுடைய விஷயம். எனவே சோதரர்களே, இந்த உலகத்திலே நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபடுகிறோம். இல்லையானால் வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல. அமெரிக்காவுடைய எந்த சதியும் வெற்றி பெறாது. உண்மையாக சதாமுடைய ஆட்சியை நாம் எந்த காலத்திலும் ஆதரிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவே மாட்டோம். சதாம் செய்யாத ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தார். ஆரம்பத்திலே 1979 அவருடைய ஆட்சி ஆரம்பித்த காலத்தில் எல்லாம் அவரை இதுபோன்று டிவி ஸ்கிரீன்களிலே தொடுகிறவராக, அவர் கலிமா சொல்லியிருந்தவர் தான். ஆனால் அதை பெருது பெற்று பேசியவராக, இஸ்லாமை பெருது பெற்று பேசியவராக அவரை பார்த்திருக்க முடியாது. அவரை பற்றி அறிமுகம் கூட பட்டிருக்க முடியாது. இன்றைக்கு உலக ஆதரவு தேடுவதற்காக அவர் தன்னுடைய நடிப்பை எப்படியும் காட்டலாம். ஆனாலும் நாம் சொல்லுகிறோம், ஈராக் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல நம்முடைய கோரிக்கை, நீதி வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை, நியாயம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நாம் இந்த கோரிக்கையிலே நிலையாக இருப்போம். இதோ குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், 1400 வருஷத்துக்கு முன்னாலே குர்ஆனை தயவு செய்து ஓதிப்பார்கள். முஸ்லிம்களாலே புறக்கணிக்கப்பட்டது குர்ஆன். முஸ்லிம்களே குர்ஆனை தொடுவதில்லை. ஏதோ ஒரு நேரத்திலே சந்தர்ப்பம் வந்தால் வெறும் வார்த்தைகளோடு நிறுத்திக் கொள்கிறார்களே தவிர குர்ஆன் என்பது திவ்யானல் குல்லி ஷை, எதை பற்றி விவரம் வேண்டுமானாலும் குர்ஆனிலே பார்த்துக் கொள்ளலாம். இஸ்ரேல் சாதாரணமாக வருடத்துக்கு 3 அல்லது 4 அல்லது 5 மில்லிமீட்டர் வரைதான் இங்கே பெய்யும். இஸ்ரேல் நாடு அது அமெரிக்காவுடைய அதிகார தோரணையிலே உருவாக்கிய அந்த நாடு 5 மில்லிமீட்டர் மழைதான் வருஷத்துக்கு பெய்யும். அப்படிப்பட்ட நாடு, அந்த நாடு இன்னைக்கு உருவாகி பெரிய செல்வ வளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே விவசாயம் பெருகிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? குர்ஆனிலே ஆராய்ச்சி செய்தார்கள். அதே போல அவர் நான் ஓடும்போது இது நின்றுச்சு. உதவி செய்தார். 9-16 சொல்றேன். 10 மணிக்கு முடிப்பதாக கூட்டம். 10க்குள்ள முடிச்சாலும் நல்லது. உண்மையிலே குறிப்பிட்ட நேரத்தை விட முன்கூட்டி முடித்துக் கொள்வது நல்லது. இல்லையான ஒரு பேச்சாளர் நீளமா பேசினார். ஒரு ஆள் மட்டும் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தார். 9 பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தார். இவருக்கு பிடிச்சு போச்சு. கடைசியில் அவர் கூப்பிட்டு, என் பேச்சில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இவ்வளவு கவனமா கேட்டீங்களே, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கேட்டாரா? அவர் சொன்னாரா, ஆகையால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்களே, அதுதான் பிடிச்சிச்சு. அந்த நிலைமைக்கு நானும் போக மாட்டேன், உங்களே வரணும். இன்னொரு பேச்சாளர் தெரியுங்களா, பேசிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நான் மணியை பார்க்கிறேன், வீட்டு ஒரு மணி கட்டிருப்பார்கள், மணியை பார்க்கிறேன். பக்கத்தில் சொன்னார், பின்னால் தெரிந்து காலத்திலேயே பார்த்திருக்கிறாங்க. அவர்களே இஸ்ரேலிலே அவர்கள் குர்ஆனையும் ஆய்வு செய்தார்கள், தங்களுடைய வேதங்களையும் ஆய்வு செய்தார்கள். ஆண்டவனால் வழங்கப்பட்ட வேதங்கள். அதிலே அந்த பகுதியிலே வந்தவர் தாவூது நபி. அந்த பகுதியிலே வந்தவர் தாவூது நபி. அந்த தாவூது நபிக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அழகான குரல் கொடுத்திருந்தார். எப்படி யூசுப் நபி என்பவருக்கு உலகத்திலேயே மிக அழகு கொடுத்திருந்தார், வர்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட அழகு. அதே போல அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நபி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. குரல் பலம் இவ்வளவு அருமையானது. இப்ப ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க, பாக்கு சொல்றவங்க எல்லாம் நமக்கு அழகான குரல் இருக்குது, பாட்டு படிக்கிறவங்க தங்களுக்கு அழகான குரல் இருக்குது. நம்மகிட்ட கேட்கணும் அவர் குரல் எப்படி இருக்குது. குலிஸ்தான்ல ஷேக் சாதி சொல்றார். ஷேக் சாதி பெரிய தத்துவ ஞானி. அவர் பாசியில ஒரு
கிதாப் புக் எழுதி இருக்கிறார். அருமையான புத்தகம், தத்துவார்த்த புத்தகம். அது எழுதுறார், ஒரு பள்ளிவாசல்ல பான்னு சொல்றாங்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி, அதற்கு மோதினாக கேட்கும். அப்படி ஒரு மோதி ஒரு இடத்துல போய் சம்பளத்துக்கு இருந்தார். அது தெரியாம வச்சுட்டாங்க. அவர் இப்படி சத்தம் இருக்குன்னு தெரியல. வச்ச பிறகு பார்த்தாங்க, அந்த காலத்துல அதாவது 100 திரகம் சம்பளம், அந்த காலத்து காசு 100 திரகம், 100 ரூபாய் வச்சுக்கோங்க, 100 ரூபாய் சம்பளத்துக்கு வச்சாங்க. வச்சு ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த பள்ளியினுடைய செக்ரட்டரி வந்து சொன்னாரா, உங்களுக்கு இந்த மாசம் மட்டும் 150 தரும், நீங்க தயவு செய்து போயிடுங்க. சாதி சொன்னார் குலிஸ்தான்ல. அந்த முஸ்லிம் என்னிடத்தில் வந்தார் யோசனை கேட்கறதுக்கு. இப்படி 150 ரூபாய் தரம் போயிருங்கன்னு சொல்றாங்க, சம்பளம் 100 ரூபாய் தான், 50 ரூபாய் சேர்ந்து கிடைக்குது, போயிருங்கன்னு சொல்றாங்க, போயிருக்க மாட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமா போயிடாத, இன்னொரு 10 நாளைக்கு இருந்தா 250 ரூபாய் தருவாங்க. அது போல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தத்திலே அவர் ஓத ஆரம்பித்தார், அந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தால், மேய்கிற மாடு மேய்வதை விட்டுவிட்டு இவருடைய குரலை ரசிக்குமா. மேய்கிற மாடு மேய்வதை விட்டுவிட்டு இவருடைய குரலை ரசிக்குமா. பறக்கிற பறவை பறப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து நின்று இவருடைய குரலை ரசிக்கிறோம். அது எப்படி என்று கேட்டால் நான் இதைத்தான் சொல்லுவேன், காகமும் குயிலும் ஒரு மாதிரி தான் இருக்கிறது. இது கத்தரா எப்படி இருக்கு, அது கத்தரா குயில் மாதிரி. நம்ம யாருக்காவது அழகுன்னு சொல்லணுமானா வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அவருடைய குரல் எப்படிங்க, அழகா இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நம்ம ஒண்ணு ஆடி காட்ட வேண்டாம், பாடி காட்ட வேண்டாம். என்ன மாதிரி, குயில் மாதிரி முடிவச்சு. அந்த குரல் ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் இஸ்ரேல் பகுதியில் தான் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இஸ்ரேலியர்கள் ஆய்வு செய்தார்கள். இந்த பகுதியிலே தாவூத் நபி தீர்க்கதரிசி இருந்திருந்தால் அவருடைய குரல் இப்படி இருந்தது என்று சொன்னால், இங்கே ஆடு மாடுகள் மேய்வதை விட்டுவிட்டு அவருடைய குரலை கேட்கும் என்று சொல்லப்பட்டிருந்தால், ஆடு மாடு மேய்வதென்றால் அங்கே புட்பூண்டு இருந்திருக்க வேண்டும் இல்லையா. புட்பூண்டு இருக்க வேண்டுமானால் அங்கே நீரும் இருந்திருக்க வேண்டும் இல்லையா. இப்பொழுது நீரே இல்லை, புட்பூண்டும் இல்லை. எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓடும் போது ஆடு மாடுகள் நின்றதென்று வேதத்திலே வர முடியும்? வேதத்திலே வந்திருந்தால் அது பொய்யாக இருக்க முடியாது. பொய்யாக இருக்கிற ஒன்று வேதத்திலே வர முடியாது என்று ஆய்வு செய்து, இங்கே கட்டாயமாக தண்ணீர் இருந்திருக்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று ஆய்வு செய்து அவர்கள் தோண்டி தோண்டி துருவி துருவி பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய டேம்கள் இருந்ததற்கான அந்த அழிச்சுவடுகள் கிடைத்தது. அந்த டேம்களை திரும்ப அவர்கள் பரிபாலனம் செய்து அதை உற்பத்தி செய்து தண்ணீரை தேக்கி இன்று வளமிக்க நாடாக ஆக்கிவிட்டார்கள். வேதங்களிலே பைபிளிலும் சரி, இன்ஜீலிலும் சரி, ஜபூரிலும் சரி, குர்ஆனிலும் சரி, வெறும் மார்க்கத்துக்குள்ள விஷயம் மட்டும் சொல்லப்படவில்லை, மறுமைக்குள்ள விஷயம் மட்டும் சொல்லப்படவில்லை. உலகத்திலே மனிதர்கள் ஒழுங்காக, நிம்மதியாக, பண்பாட்டோடு, கலாச்சாரத்தோடு, மனித நேயத்தோடு வாழ வேண்டுமானால் அதற்கும் குர்ஆன் தேவைப்படுகிறது. குர்ஆனை விட்டுவிட்டு எந்த மனிதனும் சுகமாக வாழ முடியாது. குர்ஆனை விட்டுவிட்டு குர்ஆனுடைய சொல் கேளாமல் எந்த மனிதனும் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது குர்ஆன் என்று நான் சொல்லுவதனுடைய கருத்து, ஆண்டவன் சொல்லுகிற நியாயங்களை புறக்கணித்து யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. எனவேதான் குர்ஆன் திவ்யானல் லிக்குல்லி ஷை என்று சொல்லி இருக்கிறது. அந்த குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே தெளிவாக சொல்லிவிட்டது. நாம் கொடுத்திருக்கிற இந்த குர்ஆன் எல்லா பொருள்களுக்கும் விளக்கமாக இருக்கிறது என்று அந்த குர்ஆன் சொல்லுகிறது. மனிதர்களே லா யஜ்ரிமன்னக்கும் ஷனான் கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. சின்ன வாசகம் தான், நெத்திகளில் சொல்லுவார்களே அதுபோல அடிக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாமே அதை படிக்கவில்லை. அரபி படித்தால் கூட அதை பற்றி எழுத்தை மட்டும் தெரிந்து கொள்கிறோம். எனவே அது என்ன கருத்தை எப்படி சொல்லுகிறது என்று புரிய முற்படுவதில்லை. என்ன வார்த்தை தானே தமிழிலே படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆனால் சோதரர்களே, தமிழிலே படித்துக் கொள்ளலாம் என்றால் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. வானிழித்து உச்சி மீது வீழ்ந்த போதும் அச்சம் என்பதில்லையே. ஒரு ஆள் ஹிந்திக்கார் வந்து கேட்டார், இதுக்கு என்ன அர்த்தம்? தர்ணை தர்ணை அனை நேனை. அது வேணுமா? அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. தர்ணை தர்ணை ஞாபகம் போட்டு தர்ணை பயமில்லை விளக்குவா. அதனுடைய துணி, அதனுடைய அமைப்பு, அதனுடைய பாணி லாயச்சிரி மன்னக்கும் உங்களை தூண்டக்கூடாது. ஷனான் கௌமின், ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மீது நீங்க கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி உங்களை தூண்டக்கூடாது. அவர்கள் மீது நீதும் செலுத்தாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தூண்டக்கூடாது.
அவர்கள் மீது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறீர்கள், வெறுப்படைந்திருக்கிறீர்கள். அந்த வெறுப்பை காரணம் காட்டி அவர்கள் மீது நீதிக்கு மாறாக நீங்கள் நடக்கக்கூடாது, நீதிக்கு புறம்பாக நீங்கள் நடக்கக்கூடாது. உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அவர்கள் மீது அருவருப்பு இருக்கலாம், அவர்களை நீங்கள் கோபிக்கலாம், ஆனால் நீதிக்கு மாறாக நடக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடங்கள். நீதியாக நடப்பது உலகத்திற்கு நன்மை தரும் என்பது மட்டுமல்ல, தக்வா என்று சொல்லப்படக்கூடிய மறுமையிலே மிக பெரும் பிரயோஜனம் தரக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு நீதிதான் உகந்தது. நீதிக்கு மாறாக நடந்தால் நீங்கள் இந்த உலகிலே தோற்று போவீர்கள் என்று சொல்லவில்லை, மறு உலகத்திலும் மாபெரும் தோல்விக்காதீர்கள். ஆண்டவனை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அநீதி இழைத்துவிட்டு நீங்கள் சொர்க்கத்தை கனவு கூட காண முடியாது. ஆண்டவனை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நபியை விசுவாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். ஆனால் அங்கே பார்த்தால் மிக பெரும் அநீதியாக நடக்கிறீர்கள், நீதிக்கு புறமாக நடக்கிறீர்கள், அநியாயம் செய்கிறீர்கள், அட்டூழியம் செய்கிறீர்கள், எங்களை தட்டி கேட்பார் யாருமில்லை என்று சொல்லி நீங்கள் நடக்கிறீர்களானால் உங்களுடைய உலகத்திலே அழிவு ஏற்படும் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நீங்கள் மாபெரும் தோல்வி அடைவீர்கள். அப்படியே நீதி செலுத்தும் போது கூட நீதியை அழகாக செலுத்துங்கள். நீதி செலுத்தும் போது கூட நீதியை அழகாக செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான், ஆண்டவன் உங்களுக்கு ஆணை எடுக்கிறான். நீதியாக நடங்கள். அந்த நீதியாக நடப்பதை அழகாக செய்யுங்கள். நீதியாக நடப்பதை அழகாக செய்யுங்கள். என்ன அர்த்தம்? உதாரணமாக ஒருத்தர் அடிச்சுட்டார், என்னை கன்னத்தில் அடித்து விட்டார், எனக்கு உரிமை இருக்கிறது அவரை திரும்ப கன்னத்தில் அடிப்பதற்கு, எனக்கு உரிமை இருக்கிறது அதை திரும்ப கன்னத்தில் அடிப்பதற்கு. ஆனால் அந்த உரிமையை ஏற்று அவருடைய கன்னத்தை அடிப்பதை விட நீங்கள் மன்னிப்பது நல்லது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனாலும் மனித நீதியிலே உரிமை இருக்கிறது, அடியுங்கள். அவர் அறைக்குள்ளே வைத்து அறைந்திருந்தால், உங்கள் வீட்டு அறைக்குள்ளே வைத்து அறைந்திருந்தால் நீங்களும் அவரை அறைக்குள்ளே வைத்து அறையுங்கள். ரோட்டிலே போய்கொண்டிருக்கும் போது 10 பேர் பார்க்கிற மாதிரி நீங்கள் அவரை அறைந்து விட்டீர்கள், கேட்டால் இவர் என்னை அறைந்தார் என்று சொன்னால் நீங்கள் நீதி என்னவோ செலுத்தினீர்கள், ஆனால் அதற்குரிய அழகிய முறையை கையாளவில்லை. கவனிக்க வேண்டும் பெரியவர்களே. நீதி செலுத்துங்கள், அந்த நீதியையும் அழகாக செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நீதி இந்த உலகத்திலே நிலைக்க வேண்டும். அந்த நேர்மை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த நேர்மையை வாழ வைப்பதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்முடைய உடம்பிலே அதுதான் ஓட வேண்டும், அந்த ரத்தம் தான் ஓட வேண்டும். உலக வாழ்வு பெரிதல்ல. எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள் முஸ்தபா கமால் பாஷாவுடைய மரணத்திலே அந்த நாட்டு பெரிய அறிஞர் அவருடைய மரண தொழுகை தொழுக வைக்கிறார். முன்னாலே வைத்து அவருக்காக மன்னிப்பு கேட்கிற தொழுகை ஒன்று இருக்கிறது. அந்த தொழுகை தொழுக வைக்கும் போதுதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு மரணத்தினுடைய தத்துவம் புரிந்தது. இந்த நாட்டையே ஆட்சி படைத்த முஸ்தபா கமால் அத்தாத்துர், துருக்கியினுடைய அத்தா என்று சொல்லப்பட்டவன் இந்த மையத்தாக கிடக்கிறார். அவனாலே அசைய முடியாது, ஆட முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. 4 பேர் தூக்கிக் கொண்டு போக வேண்டும். இந்த நிலை கமால் அத்தா துருக்கிச்சே என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் எந்த நிலை எண்ணி பாருங்கள். அந்த நிலை வருவதற்கு முன்னாலே இந்த உலகத்திலே நாம் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நம்முடைய கையிலே இல்லை. ஆண்டவன் விதித்த விதி, முயற்சி என்னவோ செய்யுங்கள். ஆனாலும் நடப்பை ஏற்றுக்கொண்டு நீதியாக வாழுங்கள், நியாயமாக வாழுங்கள். நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான வாழ்க்கை